ஹலோ தம்பி லாரன்ஸு, வணக்கம். ஒன்றும் இல்லை தம்பி, ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேனே, என் மனசார சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய ஹெல்ப்பு, நிறைய இந்த ஊனமுற்றோர் குழந்தைங்களுக்கு, அதே போல் அங்கங்கே காப்பகம், வயசானவங்க முதிரை இல்லம், இதெல்லாம் பண்ணுறது வந்து, ஆனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஒரு 20 வருஷம் 20 வருஷம் பண்ணியிருப்பீங்க, எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் சத்தியமாக ரொம்ப ரொம்ப மனசார ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சலாம் போடுவோம் நாங்கள் எப்பவும். ஏன்னா நீங்கள் நடிகராக ஒரு சாதாரண டான்ஸராக இருந்து சில இடத்துல அங்கேயும் இங்கேயும் போய்ட்டு தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லாத்தையும் நடிச்சு நல்ல பேர் எடுத்து எவ்வளோ இந்தமாரி அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சத்தியமாக நிறைய பேர் பண்ண மாட்டாங்க இந்த உங்கள் வயசில். ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க. இங்கே மெட்ராஸில் தமிழ்நாட்டில் என்னமாரி நடிகர்லாங்கிறான், பெரிய பெரிய நடிகர்லாங்கிறான். ஆனால் கஞ்ச பையன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்டில் வந்து பெருசாக பெரிய ஆள் ஆகணும்லாங்கிறான். ஆனால் 10 பைசா செய்ய விட மாட்டானுங்க. அவங்க பொண்டாட்டிங்களும் செய்ய விடாது. உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களும் செய்ய விடாது. ஆனால் அப்படி எல்லாத்தையும் துணிஞ்சு நீ பண்ணுற தெரியுமா? சத்தியமாக ஆன்சம். உனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் இன்னொன்று தம்பி, ஒன்றும் இல்லை, நம்ம விஜய் தம்பி வரத்துக்கு முன்னே நீ கட்சி ஆரம்பிச்சுருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் இதோ இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறார்ல, அவரு கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பேசியிருப்பார் தம்பி. இதெல்லாம் சத்தியமாக 100க்கு 100 உண்மை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தம்பி விஜய்லாம் வரத்துக்கு முன்னாடி. ஏன்னா ரொம்ப அட்டூரியம், ரொம்ப கேவலமான அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் கீஞ்சி கெட்டு நொந்து போயிருந்தது தமிழ்நாடு. இதெல்லாம் பார்க்க எனக்கே வெறி தான் வருது. போன இருந்தாச்சு, அதுக்கு முந்தின இருந்தாச்சு, எல்லாம் ப்ராடு. ஒன்றா நம்பர் சிட்டிக்கார பசங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. கரண்ட்டு ஒயரை தூக்கிறானுங்க, கரண்ட்டு பாக்ஸை தூக்கின்னு போகிறானுங்க, சட்டசபையில் இருக்கிற கேமரா தூக்கின்னு போகிறானுங்க. எவ்வளோ வெறி, தோற்ற வெறி அவனுங்களுக்கு. தோற்ற வெறியில் எல்லாத்தையும் திண்டுன்னு போயிட்டு லாஸ்ட்டாக இப்போ வந்துக்கிற முதல்வர் அப்பாவி மேலே பழிய போடுறானுங்க. சுலபமாக சொல்கிறான் முதலமைச்சர் புள்ள எல்லாம் இவர் திட்டு வேலை பண்ணுறாரு. அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் என்ன பண்ணான்? 1ஆம் நம்பர் கேவலமான 1ஆம் நம்பர் ப்ராடு பசங்க. ப்ராடு 1ஆம் நம்பர் பசங்க இவனுங்க தான். ஆனால் சொந்த பணத்தை செலவு பண்ணிட்டு தில்லா வந்து நின்று முதலமைச்சர் போஸ்டிங் வாங்கி போனா தெரியுமா? உலக நாட்டிலேயே முதல் ஒரு வட்டச்செயலர் இல்லை, ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு எம்பி இல்லை, மாவட்டம் இல்லை, அமைச்சர் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக முதல்வர் போஸ்டிங் வந்து முதல்வர் அச்சார் பேர் அந்த தம்பி. இவர் தான் கிண்ண சாதனை. உலக நாட்டிலேயே ஃபுல்லாக பெரிய சாதனை யாருன்னா நம்ம விஜய் பண்ணது தான். நம்ம முதல்வர், நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் பண்ணது தான். அப்படியாப்பட்ட மனுஷன் வந்துட்டார். ஆனால் உன்னை ஆசை காமிச்சு அவனுங்களாம் வரமாட்டானுங்க தம்பி லாரன்ஸ். அவனுங்களாம் வரமாட்டானுங்க. உன்னோட மூத்த அரசியல்வாதிலாம் உனக்கே தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு. இவனுங்கெல்லாம் சத்தியமாக 1ஆம் நம்பர் பயந்தாங்குழி பசங்க. இப்போ பொண்டாட்டி புள்ளிகளெல்லாம் அறிமுகப்படுத்துகிறானுங்க. நான் இந்த வெப்சைட் வச்சுருக்கிறேன், இது கட்சி இல்லை, இது ஒரு இயக்கம், இது ஒரு இது மட்டும் மயிருன்றானுங்க. ஆனால் இதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் தம்பி, நீ நம்பாத. ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷனில் இருக்குது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகறீங்க. பல லட்சம் பேர் சோறு போடுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் போஸ்டிங்கிறது ரொம்ப பெரிய போஸ்டிங் தம்பி. அதை தலை பிச்சுக்கணும். இப்போ எங்கள் தம்பி வந்துட்டார், அதாவது உனக்கு அண்ணன், எனக்கு தம்பி, என் வயசுக்கு அவர் வந்துட்டார். அந்த முதலமைச்சர் போஸ்டிங் வந்து அவர் எவ்வளோ அவசரப்படுறாரு தெரியுமா? ஏன் தெரியுமா? பல கோடி அழிச்சிட்டாரு, சொந்த பணத்தை பல கோடி அழிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அங்கே இங்கே எல்லாத்தையும் விற்று எவ்வளோ பண்ணிட்டார். ஏன்னா பண்ணிட்டார், அவர் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உன்னை இப்போ பலிகடை ஆக்குறானுங்க பாரு இந்த 5-6 பேர். அத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோ. உன்னை பிச்சை இருக்க விட்ருவானுங்க தம்பி. இவனுங்க இந்த மூத்த நடிகர் இருக்கிறானுங்களே, 1ஆம் நம்பர் கேப் மாதிரி பசங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஒரு அண்ணன் சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா தெளிவாக ஆனால் உங்கள் புத்தி, உங்கள் சிந்தனைக்கெல்லாம் நாங்கள் சொல்ல தேவையில்ல. ஆனால் உங்கள் மூளை நல்லா ஒர்க் ஆகுது நல்லா. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத தான் மற்ற பாதிக்கப்பட்ட ஹேண்டிகேப் பசங்க, ஏழை மாணவங்க, முதிரை இல்லம், அம்மா அப்பா இருந்து அனாதையாக விட்டு போடணுங்க அம்மா அப்பாவை, அதுக்கெல்லாம் நீங்கள் நல்லா பக்கத்துணையாகிறீங்க. இதே பண்ணு தம்பி போதும். அதனால் அரசியல் வேணாம் தம்பி.
உன்னை அரசியல் பட்டம் கொடுத்து உன்னை அசிங்கப்படுத்துவானுங்க தம்பி. நீ வந்துட்டா கூட உன்னை கூட திருட்டு பையன்டுவானுங்க தம்பி. ஃபஸ்ட்டு ஆண்டுட்டு போனானுங்க பாரு அவனுங்கெல்லாம். உன்னை கூட தப்பான இந்த தம்பிக்கு கொடுக்கலையா பட்டம். ஆனால் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சின்னு நான் எல்லாமே பண்ணுவேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு. என் உயிரே போனால் கூட கவலைப்பட மாட்டேன்ற தம்பி அதில் வந்தார். ஆண்டவராக பார்த்து குத்தம். அதாவது நம்மலாம் நீயும் கூட தான் சரி தம்பிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன், நல்லா தெரியும். இது போதும் தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தயவுசெய்து அரசியல் வேணாம் தம்பி. உனக்கு நீ இதை பார்த்துக்கிறதே உனக்கு இது போதும். எங்களுக்கும் சந்தோஷம். இந்த மாதிரி நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. அரசியல் மட்டும் வேணாம் தம்பி, தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ தம்பி நல்லா போயினுக்குது இல்லை அரசியல். தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே நல்லா பண்ணுகிறாரு, நல்லா செய்கிறாரு, எல்லாத்தையும் செய்கிறாரு. இன்னும் எனக்கு இன்னொரு குறை என்னென்னா, தம்பி போலீஸ் இலாக்காவுக்கு கண்டிப்பாக நிறைய பண்ணணும். ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. நடு ரோட்டில் நம்மளால் ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியாது, நடு ரோட்டில் நிற்க முடியாது, உட்கார முடியாது. ஆனால் அவங்க 8 ஹவர் 7 ஹவர் 9 ஹவர் நிற்கிறாங்க போலீஸ் இலாக்கா. அந்த போலீஸ் இலாக்காவுக்கு தம்பி நல்லா கொடுக்கணும். ஏன் தெரியுமா, அவங்க 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 தான் பாதிக்கப்படுறாங்க. வெட்ட வெயில், என்ன வெயில், சாதாரண வெயில் நம்மளாலே இருக்க முடியல. ஆனால் வயசானவங்களாம் இருக்கிறாங்க மெயின் ரோட்டில். 50 வயசு 55 வயசு ஆள்லாம் நிற்கிறாங்க வெயிலில் தம்பி வர்றதுக்கோசம். அதனால் தம்பி போலீஸ் இலாக்கை, காவல் நிலையத்துக்கு எல்லாமே நல்லா பண்ணணும். அது ஆண்டவர்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம் தம்பி. தயவுசெய்து அரசியல் வானா தம்பி. உங்களுக்கு எல்லோரும் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நான் சொன்னதை கேட்டால் ஏதோ ஒரு அண்ணன் ஒருத்தர் நம்மளுக்கு புத்திமதி சொன்னாருன்னு நினச்சிக்க தம்பி. ஆனால் உன்னை அரசியல் அசிங்கப்படுத்துவானு தம்பி. ஓகே தம்பி, நன்றி.